ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்திஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பலாப்பழம் வச்சு நல்ல டேஸ்டான பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பாயசம் பார்த்திங்கன்னா பலாப்பழம் வாசனையோட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இது 50 கிராம் அளவு இருக்கும். இது ஒரு பேனில் போட்டுட்டு லேசாக சூடு பண்ணிக்கோங்க. இந்த பாசிப்பருப்பு லேசாக சூடானதுக்கு பிறகு இது கூடவே 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. இந்த ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஜவ்வரிசி இது. இதையும் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு லேசாக வறுத்துக்கோங்க. பாசிப்பருப்போட கலர்லாம் மாற வேண்டாங்க. இப்போ நம்ம சேர்த்த ஜவ்வரிசி லேசாக பொரிஞ்ச மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வறுத்த ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பையும் குக்கரில் சேர்த்துட்டு லேசாக கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் 5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம பாசிப்பருப்பு அளந்தோடிங்களா, அந்த கப்பாலே 5 கப் அளவு சேர்த்துக்கோங்க. அஞ்சு கப் தண்ணி ஊற்றுனதுக்கு பிறகு குக்கரை மூடி ஒரு 3-4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் வேகிறதுக்குள்ளே இந்த பாயசத்துக்கு தேவையான மற்ற பொருட்கள்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு நான் இங்கே 5 பலாச்சுளைகள் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பலாச்சுளைகள்லேருந்து அதோட சீடை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பாயசத்தோடு எடுத்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கட் பண்ண பலாப்பழம் அப்படியே இருக்கட்டும். இங்கே குக்கரில் 3 விசில் முடிஞ்சு ஃபுல்லாக ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதோட 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம பாசிப்பருப்பு அளந்த அதே கப்பாலே 2 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் சுத்தமான வெல்லம் அப்படிங்கிறதுனால டைரெக்டாக சேர்க்குறேன். சில வெல்லத்தில் தூசு மண்ணெலாம் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் கரைஞ்சி இதோட ராஸ்மெல் போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பால் பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் பிழிஞ்சு எடுப்பாங்க இல்லைங்களா, தண்ணியான தேங்காய் பால், அந்த தேங்காய் பால் இது. இந்த பாயசத்தோட சேர்க்குறதுக்கு நான் ஒரு முழு தேங்காயில் பாதி தேங்காயிலேருந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் செகண்ட் டைம் எடுத்த தின்னான தேங்காய் பால் தான் இதோட சேர்த்துருக்கேன். திக்கான தேங்காய் பாலை கடைசியாக சேர்க்கலாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இதை வேறு ஒரு பேனில் மாற்றிக்கிறேன். இதை நாம் அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சு. வெல்லம் கரைஞ்சி அதோட ராஸ்மெல்லாம் போயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த கெட்டியான தேங்காய் பால் இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு பிறகு பாயசத்தை கொதிக்க விடக்கூடாது. அதனால் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக முந்திரி, திராட்சை, கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் இதை முதல்ல வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கடுத்து தேங்காயை போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காய் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பாயசத்தில் சேர்த்துட்டு அதை பாயசத்தோடு எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் இந்த மாதிரி நல்லா சிவக்கிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ அதே நெய்லேயே நம்ம கட் பண்ணி வச்ச பலாப்பழ பீசஸை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த பலாப்பழத்தை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு லேசாக சாஃப்டான போதும். இப்போ இதை நம்ம பாயசத்தோடு சேர்த்துடலாம். இப்போ இதை லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி, திராட்சை, தேங்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணினா பலாப்பழ பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க.
இந்த பாயசத்தை நீங்கள் சூடாக சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில் பண்ணிவிட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.